வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காகத்திற்கு சாதம் வைப்பதால் 21 தலைமுறை சாபம் நீங்குன்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலோ அதை சரி செய்வதற்கு தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தாலே அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுங்க. காகத்திற்கு தினசரி சாதம் வைப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு குறைய தொடங்கும், வீட்டில் ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் அமாவாசை தினங்களில் மட்டும்தான் காகத்திற்கு சாதம் வைக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லைங்க. தினந்தோறும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தும். அந்த வகையில் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைத்தீங்கன்னா இந்த தவறை மட்டும் செய்திடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவிட காகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் பலரிடமே தற்போது இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடை வைக்காமல் சாப்பிடாம இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடும் போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க? காகத்திற்கு சாப்பாடு வைத்தும் சாப்பிடலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இதற்கெல்லாம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் இருக்குது. பல அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பலருடைய உண்மைன்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த காகம். எனவே இறந்து போன ஆத்மாக்களும் காகத்தினுடைய ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவாங்க. எனவே அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தில் நாம் இருக்கோம். அந்த நாள் மட்டும் இல்லைங்க, தினசரியுமே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாம். அதே போல் சிலர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய வழக்கம் வச்சுருப்பீங்க. விரத தினங்களையும் படையிலிட்டு காகத்திற்கு உணவு வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. சிலர் பரிகாரத்திற்காகவும் முன்னோர்களுடைய வழிபாட்டுகளுக்காகவும் பித்திருக்களுக்காக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அசைவ உணவுகளை காகத்திற்கு நீங்கள் வைக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தீட்டுடன் இருக்கக்கூடிய நேரத்திலும் காகத்திற்கு உங்கள் கையால் சாதம் வைக்கக்கூடாது. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளில் அழுகிய நிலையில் உணவு பொருளே உங்கள் கையால் சாப்பாடு வைக்காதீங்க. இது உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்கிடும். அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிலும் பார்த்திங்கன்னா பெண்கள் குறிப்பிட்ட நாட்களை காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்துக்கோங்க. சில சமயங்களில் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா காகம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கு குழப்பத்தை சங்கடத்தையும் ஏற்படுத்துங்க. இது சிலர் சகஜமாக எடுத்துப்பீங்க. ஆனால் பலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக தாங்க அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வாங்க. அப்படி தவறக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நினைவு கூறும் விதமாக தான் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் போயிடும். இது உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை எடுத்து சொல்லுங்க. அதனால் ஆண்டு 3 அமாவாசையில் புரட்டாசி, தை, ஆடி அமாவாசையில் நீங்கள் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திரியை தந்திடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுவாங்க. இப்படி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பல நாட்களாக செல்லாத ஒரு காரணத்தால் கூட நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நல்ல நீல தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்திட பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தால் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதம் உரிய முறையில் சேர்ந்து விடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காகம் கரைகின்ற திசையை பொறுத்து இதற்கான பலன்களும் மாறுபடுங்க. காகம் எப்போதுமே கிழக்கு தெற்கு பகுதியில் கரைவதை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தெற்கு பகுதியில் கரைவதை பார்த்தீங்கன்னா பணவரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடும். மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். வடமேற்கு வடக்கில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்துடலான்னு சொல்கிறாங்க. காகத்திற்கு சாதம் வைத்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதம், விபத்து, வீண்படி எல்லாமே உங்களை நெருங்காமல் இருக்குங்க. அதே போல் செய்வினை கோளாறுகள்
உங்களே அண்டாது. மேலும் பார்த்தீங்கன்னா தீராத கடன் தொல்லைகளும் தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியமும் முக்கியமான பலன்களையும் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையில்லாமல் நிறைவேற்றி வைப்பதில் உங்களுடைய முன்னோர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. முன்னோர்கள் வடிவத்தில் வரக்கூடிய காகத்திற்கு தினமுமே சாதம் வைத்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையால் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித சுப காரியத்திற்கும் தடை ஏற்படாதுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் இட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி வழிவகுக்கும். ஒரே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யமனையும் சனியும் திருப்தியடைய செய்த பலன் உண்டாகும். காகம் வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைந்துச்சுன்னா நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. இல்லைனா விருந்தினர்கள் வருகை நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம். காலையிலே காகையினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. அதே போல் காகம் உங்கள் வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகிலேயே சத்தமிட்டா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழ்வாக்கு சிறப்பாக வாழலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையால் தவிர்த்தீங்கன்னா தொழிலில் நசுவு ஏற்பட்டதோன்னு மனவேதனையில் இருந்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு இருந்தால் தினமும் காகத்திற்கு உணவிட்டு வாங்க. இதனால் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும். வீட்டு கஷ்டமோ துக்கமோ நிவர்த்தியாகுவதை நீங்கள் உணர முடியுங்க. பொதுவாகவே நம்மகிட்ட காசு பணம் இருக்குதோ இல்லையோங்க, வசதியான வாழ்க்கை இருக்குதோ இல்லையோ, நிம்மதியாக இருக்க வேண்டும் தான் எல்லோருமே விரும்புவோம். நம்முடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ல, குடும்ப ஒற்றுமையாக இருக்கும்போது தான் வரக்கூடிய மன நிறைவையும் சந்தோஷத்தையும் நம்ம கோடி ரூபாய் கையில் இருந்தாலும் நிச்சயம் நமக்கு இருக்காது. சரி, அப்படி பணம் தான் இந்த உலகத்தில் பேசுதுன்னு நினைத்தா கூட அதையும் குறை கூறவில்லைங்க. இருந்தாலும் வெறும் பணம் காகிதம் சுற்றத்தோடு நட்போடு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான பணமே மகாலட்சுமி கடாட்சம்தான். குடும்ப ஒற்றுமைக்கு நீங்கள் காகத்திற்கு காலையில் வைக்க வேண்டிய உணவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காகத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் உணவு வைக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு 2 பிஸ்கெட்டுகளை காகத்துக்கு வச்சுட்டு உடைத்து சின்ன சின்ன துண்டுகளாக வைத்துட்டு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணீர் வைத்திடுங்க. இதே தினமும் உங்கள் பழக்கமாக மாற்றி வந்தாலே நீங்கள் கொடுத்த பிஸ்கெட்டைக்காக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலை பசியோடு இருக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நீங்கள் உணவு வைப்பது எவ்வளவு சிறப்பு உங்களுக்கு தெரியுமாங்க. இந்த காகம் தன்னுடைய பார்த்தீங்கன்னா குட்டிகளையும் ஏதாவது ஒரு மரத்தின் கூட்டில் வைத்துட்டு தான் இறை தேட வந்திருக்கும். அப்போது நீங்கள் வைக்கக்கூடிய பிஸ்கெட்டை கொண்டு போய் அந்த தரும். பசியோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த உங்களை போதும் அந்த காகம் எவ்வளவு தூரம் வாழ்த்துன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய அளவில் செலவு செய்து அன்னதானம் செய்ய முடியாதவங்க கூட காலையில் இந்த ஒரு நல்ல பழக்கத்தை செய்தாலே போதும், குடும்பத்தில் நிச்சயம் சுபிச்சம் உண்டாகும். அதே போல் நீங்கள் சாப்பிட்டு முடித்துட்டு மீத இருக்கக்கூடிய சாப்பாட்டை ஒருபோதும் காகத்திற்கு வைக்காதீங்க. எச்சில் சாப்பாட்டை உங்கள் கையால் நீங்கள் காகத்திற்கு வைத்திடாதீங்க. நம்ம கையில் எச்சில் பொருட்களே காகத்திற்கு வைத்தா அது பாவம் தரித்திரம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடித்துட்டு மீதே இருக்கக்கூடிய சாப்பாட்டை நீங்கள் பைரவருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வைக்கலாம். இவை எல்லாம் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிபாட்டு முறைங்க. இதை பின்பற்றினாலே போதும், நம்ம குடும்பத்தில் நிச்சயம் நிம்மதி சந்தோஷமும் உண்டாகும். எப்பவுமே காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதம் விபத்துக்கள் வீண் பழின்னு எதுவுமே உங்களை நெருங்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவிடுவதால் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடக்கூடிய புண்ணிய பலன் உங்களுக்கு சேரும். அற்புதமான ஜீவராசி தாங்க காக்கையினம். குடும்ப ஒற்றுமை வேண்டும் நினைக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் காக்கைக்கு சாப்பாடு வைப்பதை வழக்கமாக்கிக்கோங்க. காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தரும். காக்கைகளுடைய பரிமளம் மணிக்காக்கை அண்டக்காக்கைன்னு சில வகைகள் இருக்குங்க. காகையிடம் இருக்கக்கூடிய தந்திரம் வேறு எந்த பறவையிடம் இருக்காதுன்னு சொல்லலாம். யமதர்ம ராஜன் தான் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடம் சென்று அவங்களுடைய நிலையை அறிவதாக சொல்லப்படுது. அதனால் காக்கைக்கு உணவளித்தினா யமனும் மகிழ்வார். யமனும் சனியும் சகோதரர்களாக இருப்பதால் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் இருவரையும் திருப்தி அடைய செய்த பலன் உண்டு. காகா வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைந்தால் நல்ல செய்து வருங்க. உங்கள் வீடு தேடி காக கரைந்தால் அதற்கு உடனே உணவிடுங்க.
காக்கை வழிபாடு செய்து வந்தாலே சனி பகவானோ யமனோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும். இந்த பதிவில் காக்கைக்கு சாதம் வைக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைக்க முடியலனா கூட பிஸ்கெட் 2 தினந்தோறும் வைத்து வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மகிழ்ச்சி உண்டாகும். விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர்ந்துடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.